சென்னையில் பச்சை கிளிகள் சரணாலயம் எங்கே என்கிறீர்களா? ராயப்பேட்டையில் உள்ள ஒரு வீட்டிற்கு தினமும் சுமார் 2000 கிளிகள் வந்து செல்கின்றன. அது எப்படி சாத்தியமானது என்பதை பற்றி இனி பார்க்கலாம். கடந்த 10 ஆண்டுகளாக கிளிகள் உட்பட பல்வேறு பறவைகளுக்கு காலை மாலை என 2 வேளையும் உணவளித்து வருகிறார் சென்னை ராயப்பேட்டையைச் சேர்ந்த சேகர். தனது இளமை காலத்தில் பறவைகள் எறும்புகளுக்கு உணவளித்த சேகர் கிளிகளின் எண்ணிக்கை அதிகரிக்க அவற்றின் மீது அதிக கவனமும் எடுத்துக்கொண்டார். இப்போ சுனாமி அப்போ ஒரு 2 கிளி தான் வந்து அந்த பறவைகளோட காக்கா அணில் இந்த மாதிரி புறாங்களோட மிங்கிள் ஆகி சாப்பிட்டது. அப்போ அந்த 2 கிளி தான் அப்படியே இப்போது ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக வளர்ந்து இப்போ வந்து இந்த மாதிரி சீசன் நல்ல வெயில் சீசன் இருந்தால் 2000 வரும். இதுவே மழை சீசனாக இருந்ததுன்னா வச்சுக்க 4000 கிளிகளுக்கு மேலே வரும். சுய லாபத்திற்காக இயற்கையை அழித்து வருபவர்களுக்கு இடையே சென்னை போன்ற பெருநகரங்களில் அதன் மையப்பகுதியை பறவைகள் வாழும் இடமாக மாற்றியுள்ளார் சேகர். இந்த உலகம் அனைத்து உயிரினங்களுக்குமானது என்கிறார் இந்த பறவைகள் நேசர். நம்ம அதுக்கு சரியான உணவு இல்லாதனால தான் அதுங்க வந்து அழிஞ்சிட்டு வருது. அந்த உயிரினங்களை வந்து நம்ம மேலும் மேலும் அந்த ஒரு உயிரினங்களும் கூட அழியக்கூடாது. அதுக்கு நம்மளால் முடிஞ்சது ஏதோ ஒரு ஜீவன் வளர்க்குறோமா அதுக்கு உணவு வச்சு அந்த உயிரை நம்ம உற்பத்தி பண்ணணும், அதிகப்படுத்தணும். பறவைகளுக்கு பாசம் காட்டும் சேகருக்கு மிகவும் ஒத்துழைப்பாக நடந்து கொள்கின்றனர் அவரது அண்டை வீட்டார். சேகரின் வீட்டிற்கு படையெடுக்கும் கிளிகளை காண ஏராளமானோர் திரள்வது வாடிக்கையாகவே மாறி வருகிறது. ஒரு வேளைக்கு 15 கிலோவிலிருந்து 20 கிலோ வரைக்கும் காலையிலையும் சாயந்தரமாக அரிசி வைக்கிறாருங்க. நிறைய கிளிகள் வருது. கிளிகள் எவ்வளோ வருதுன்னா 1000-2000 கிளிகளுக்கு மேலே வருதுங்க. பார்க்குறதையும் ஒரு ரம்மியமாக இருக்கும். இது போகிறவங்க வர்றவங்களாம் நின்று பார்க்குற வேடிக்கையை பார்த்திங்கன்னா ஒரு ரொம்ப விசித்திரமாகவும் வினோதமாகவும் இருக்குங்க. பெரும் பொருளாதார சிக்கல்களுக்கு இடையே வெகு சிலரின் உதவியோடு நாள் ஒன்றுக்கு 30 கிலோ அளவிற்கு தானியங்களை கிளிகளுக்கு உணவாக எடுக்கிறார் சேகர். கிளிகளை தனது குடும்ப உறுப்பினர்களாக பார்க்கும் சேகருக்கு ஒரே ஆசை, இந்த கிளிகளுக்கு தடையில்லாமல் உணவு அளிக்க யாராவது அரிசி கொடுக்க முன்வர வேண்டும் என்பதுதான் அது. கார்த்திக், நியூஸ் 7 தமிழ், சென்னை.